போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து சேவையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. அதே நேரத்தில் ஆளும் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை மற்றும் INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் பெரும்பாலான பணிமனைகளில் இருந்து காலை முதலே பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதே நேரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கோவையில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் பேருந்தை இயக்கிய மதன்குமார் என்ற ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு போக்குவரத்து பணிமனையில் திமுக நிர்வாகிகள் அண்ணா தொழிற்சங்கத்தினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விழுப்புரத்தில் பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு மெரினாவில் சிலை வைக்கப்படும் என்ற பதாகைகளை ஏந்தி ஒரு பிரிவினர் போராட்டம் நடத்தினர். திருப்பூரில் பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகள் இயக்கப்படாததால் சாத்தூர் அருகே என் சுப்பையாபுரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் வீடு திரும்பினர். தஞ்சாவூரில் படிக்கட்டில் அதிக மாணவ மாணவிகள் பயணித்த நிலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கிச் சென்றார். கடலூரில் குறிஞ்சிப்பாடியில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் படிக்கட்டுகள், ஜன்னல்கள், பின்புறத்தில் உள்ள ஏணி என மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இந்நிலையில் சுமார் 95% பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 17,713 பேருந்துகளில் 16,983 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக கூறியுள்ளது. ஆனால் 50% பேருந்துகளே இயக்கியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன.